ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே நின்று இது பாத்திரம் விளக்கணும்னா அது கண்டிப்பாக கஷ்டம்தான். கிட்டத்தட்ட பல வருஷமாக நான் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன். நான் பாத்திரத்தை விளக்கியிருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். நமக்கு இங்கே நின்று நமக்கு இந்த பாத்திரம் விளக்கிறதுக்கு நேரமும் இருக்காது. ஸோ நமக்கு அந்த பாத்திரம்லாம் கனமா இருக்கும். அது கம்ஃபர்ட்டாகவும் விளக்க முடியாது. ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதனால நான் ரொம்ப நாளா இதுக்கு ஒரு சொல்யூஷன் வராதான்னு சொல்லிட்டு நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா இருக்க தான் செய்யுது. ஸோ அதை நான் எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டேன். ஸோ முக்கியமாக ஸ்டவ் எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிசுப்பெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக நம்ம கழுவுனாதான் போகவே போகாது. ஓகேவா? இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குது. அந்த ஃபுட்டு கரெல்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம நின்று கழுவுறதுக்கு கஷ்டமாக போகும். முக்கியமாக இதெல்லாம் நம்மளால கழுவவே மாட்டோம். ஸோ இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசில்ஸு. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா நம்ம கழுவுனா கூட அது எந்த அளவுக்கு வெளுக்குமோ அந்த அளவுக்கு தான் வெளுக்கும். பலன்லாம் வராது. ஓகேவா? இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஒரு சொல்யூஷன் நான் கண்டுபிடிச்சிருந்தேன். பல வருஷத்து கனவு. அது இப்போதான் ஒரு மாசமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, டிஷ் வாஷர். ஸோ இது நான் மீடியா பிராண்டில் வாங்கியிருக்கேன். இது 13 பிளேஸ் செட்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் 8 பிளேஸ் செட்டிங்ன்றது ரொம்ப சின்னதாக இருக்கும். அதில் நிறைய பாத்திரம் போட முடியாது. ஸோ 13 பிளேஸு, 14 பிளேஸு, 15 பிளேஸு, 16 பிளேஸ்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி கூட பெருசாக இருக்க சான்சஸ் இருக்குது. அந்த பிளேஸ் செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு எவ்வளோ அதிகமாக வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய பாத்திரம் போட்டுக்கலாம். ஓகேவா? நான் வாங்கினது 13 பிளேஸு. உங்களுக்கு 2 ஃபேன் மாதிரி சுத்தம். ஓகேவா? அதனால உங்களுக்கு 2 ஸ்ப்ரே ஆகும். நான் காமிக்கிறேன் பாருங்க. நான் இன்னும் ஆன் பண்ணல இதை. இங்க பாருங்க, கீழே ஒரு ட்ராக் இருக்கா? ட்ராக் இல்லை, ஒரு ட்ரே இருக்கு. மேலே ஒரு ட்ரே இருக்கு. இதுவே 15 பிளேஸ் செட்டிங், 16 பிளேஸ் செட்டிங்னா இதுக்கு மேலேயும் ஒரு ட்ரே வரும். அங்கேயும் ஒரு ஃபேன் வரும். 3 ஃபேன் வரும். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரண்டி, ஸ்பூன் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வச்சுப்பாங்க. அது இல்லை, இங்கே மிஸ் ஆயிடுச்சு. ஸோ 2 ட்ரே தான் இருக்கு. இந்த 2 ட்ரேவும் பார்த்தீங்கன்னா ஹைட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்மளால. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் டிட்டர்ஜென்ட் போடுவோம், இதில் ரின்சைட் போடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை விதமான வாஷ் ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதில் P1லேருந்து P7 வரையும் நமக்கு வாஷ் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் அதை பற்றி சொல்லவே இல்லை. எனக்கு அது தெரியாமல் நான் ஃப்ளிப்கார்ட்டில் நான் இதை ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ வந்ததுக்கப்புறம் இன்ஸ்டலேஷன் பையன் தான் டிடிஎஸ்லாம் ரொம்ப முக்கியம், உங்கள் வாட்டர் ஹெவி டிடிஎஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப இதை கண்டிப்பாக ஆப்டே கிடையாது, மிஷினை ரிட்டர்ன் போட்டுடுங்கன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் வேறு சொல்யூஷன் என்னன்னு சொல்லி தேடினதுக்கு, ஸோ ஆர்ஓ பியூரிஃபையராக தண்ணி அதுக்குள்ளே விட்டு நல்ல தண்ணியாக வெளியில் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு ப்ரெஷர் வேணுமா? இப்போ இந்த டிஷ்வாஷரு ப்ரெஷர் இல்லைன்னா உங்களுக்கு வெளியில் லைட் எரியும். அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆர்ஓ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, 25 லிட்டர்ஸ் பெர் ஹவர். அதுக்கு ப்ரெஷர் ப்ரெஷர் டேங்க் வச்சு அதுலேருந்து தண்ணி கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த டிஷ்வாஷர் நான் 16,000 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ இந்த செட்டப்க்கு 26,000 ரூபாய் ஆயிருக்கு. மொத்தமாக 42,000 ரூபாய். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு இந்த பில்டிங் கட்டுறப்ப இந்த ப்ரொவிஷன் நான் கேட்கல, அவங்களும் கொடுக்கல. ஸோ அதனால வீடு கட்டுறீங்கன்னா, சொந்த வீடு வச்சிருக்கவங்களா இருந்தீங்கன்னா இதெல்லாம் ஃபர்ஸ்டே நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறது நல்லது. இங்கே பாருங்க, இந்த சுவிட்ச் பாக்ஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, பிளம்பிங் ஒர்க்கு, அதுக்கப்புறம் அந்த ப்ரெஷர் டேங்க்கு, இந்த ஆர்ஓ பியூரிஃபையர், இந்த டிஷ்வாஷர் 16,000 ரூபாய். மற்ற செட்டப் எல்லாம் சேர்த்து 26,000 ரூபாய். 42,000 ரூபாய்க்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது ஒரு மாசமா நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்க, 2 நாளாக நம்ம பாத்திரம் விளக்காம தான் வச்சிருந்தோம். இப்போ இது எல்லாத்தையும் நான் அதில் போட போறேன். ஓகேவா? முடிஞ்சா கன்ஜஸ்டடா இல்லைன்னா நான் இதெல்லாம் கூட போலான்னு இருக்கேன். இதெல்லாம் அளவுக்கு என்ன பிசு இல்லாம இருக்குது. பட் சம்டைம்ஸ் ஹார்ட் ஸ்டெயின்ஸ் எல்லாம் போகாது, உங்களுக்கு அந்த அளவுக்கு போகாது.
ஸோ நம்ம கையில் கழுவுறதும் வந்து ஒரு சில நேரத்தில் பெஸ்ட்டுன்னு தான் தோணுது. முக்கியமாக அலுமினியம்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, நான் அலுமினியம்லாம் கூட போட்டுக்கிட்டு தான் இருக்கு, பிரச்சனை தான் சொன்னாங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் அடிக்கலாமா அதில்? ஸோ எப்படி கழுவி வருதுன்னு பார்ப்போமா இப்போ? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது அடுக்கிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி நான் அடிக்கிருக்கேன், எல்லாத்தையுமே நான் போட்டுட்டேன். ஸோ போட்டுட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது என்னன்னா, இதை வந்து ஃபேன் சுற்றுறப்ப நமக்கு எந்த பாத்திரமும் நம்ம வந்து இது டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. அப்படி டிஸ்டர்ப் ஆச்சுன்னா அது பிளாஸ்டிக் தான் இல்லையா, அது ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணுறப்ப அது உடைய சான்சஸ் இருக்குது. அதனால் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் விழுந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அது கலெக்ட் பண்ணிக்குது. அதுவே உள்ள வந்து ஃபில்டர்லாம் இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்போ இதில் வந்து டிட்டர்ஜென்ட்டு ரின்சைடு ஆல்ரெடி போட்டது இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஐஎஃபியில் தான் வாங்கினேன். ஸோ இப்போ வந்து எமர்ஜென்சிக்கு வேணும்னு சொல்லிட்டு ஐஎஃபி ஷோரூமில் போயிட்டு நான் ரின்சைடு, சால்ட்டு, டிட்டர்ஜென்ட் இதெல்லாம் வாங்கியிருந்தேன். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். இதெல்லாம் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு டிஷ் வாஷர் வாங்கணுமா வேணாமான்றது முடிவு பண்ணிக்கோங்க. பட் பெனிஃபிட்டும் இருக்குது, ட்ராபேக்ஸும் இருக்குது. ஸோ இதை வந்து ஓரளவுக்கு டிட்டர்ஜென்ட் நான் போட்டுட்டேன். அதில் வந்து ஒரு 20 கிராம்ஸ் 30 கிராம்ஸ் போடுற மாதிரி வரும். ஸோ அது தேவையானதுக்கு அதுவே அளவு பார்த்து எடுத்துக்கும். ஸோ இது வந்து சால்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை போட்டுட்டோம்னா, நான் இப்போ ஆர்ஓ பியூரிஃபையர் வேறு போட்டிருக்கேன்ல, அதனால் அவ்வளோவா தேவைப்படாது. ஒரு 5 மாதத்துக்கு ஒருக்கா 6 மாதம் ஒருக்க தான் தேவைப்படும். இது ஆல்ரெடி இதில் வந்து 90% நான் போட்டுட்டேன். கீழே வந்து இந்த ஃபுனல் மாதிரி இருக்கும், இதை போட்டு நம்ம போட்டுக்கணும், அது அடியில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டரில் இருக்க ஹார்ட்னஸ்க்காக இந்த சால்ட்டு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம மூடிடலாம். ஸோ இது ஆர்ஓ பியூரிஃபையர் ஆன் பண்ணிவிட்டு இதையும் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட் கழித்து ஆன் பண்ணிட்டோம்னா P2 இருக்குல்ல, P3 P4ன்னு இருக்கும். இது வந்து 1.5 மணி நேரத்தில் நமக்கு நல்லாவே கழுவி கொடுத்துடும். ஸோ எனக்கு இது வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா எந்த லைட்டும் எரியல. ரின்சைட் கம்மியாக இருந்தால் இந்த லைட் எரியும், சால்ட் கம்மியாக இருந்தால் இந்த லைட் எரியும், தண்ணி ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் இந்த லைட் எரியும். இப்போ எந்த லைட்டும் எரியலான்றதுனால எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம இதை ஆன் பண்ணிடலாம். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம்னு காமிக்குது இந்த ப்ரோக்ராமு. ஸோ இந்த டிஷ்வாஷரை பொறுத்தவரையும் உங்களுக்கு வாட்டர் கன்சம்ஷனு, பவர் கன்சம்ஷன்லாம் கம்மியாக தான் எடுக்கும், பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன, எங்கள் ஏரியாவில் தண்ணி நல்லா இல்லைன்றதுனால ஆர்ஓ பியூரிஃபையர் போட்டிருக்கோம். இப்போ இந்த ஆர்ஓ பியூரிஃபையர் வழியாக வேஸ்ட்டு தண்ணி அவுட்லெட்டில் போகுது இல்லை, அந்த தண்ணியெல்லாம் கால்குலேட் பண்ணுறப்ப நம்ம கையில் கழுவுனாலும் இந்த டிஷ்வாஷரில் கழுவுனாலும் ஒன்று தான் தோணுது. ஒருவேளை உங்கள் வீட்டாண்ட வந்து மெட்ரோ வாட்டர் வருது, அதுக்கு பைப் கனெக்ஷன் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு அப்போ வந்து கம்ஃபர்ட்டு, உங்களுக்கு அப்போ தண்ணியும் சேவ் ஆகுதுன்னு சொல்லலாம். இப்போ நான் போட்டிருக்க செட்டப்புக்கு தண்ணி ஒன்றும் சேவ் ஆகலை, புரியுதா? ஸோ இந்த செட்டப்புக்கு தண்ணியும் வேஸ்ட்டு தான் ஆகுது. கரண்ட் மேபி ஓகே நார்மலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் இதை யூஸ் பண்ணி கரண்ட் பில் ஜென்ரேட் ஆகலை, பார்ப்போம் கரண்ட் பில் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு. இதில் என்னன்னா, இந்த வாட்டர் பியூரிஃபையரே நான் கம்மியாக தான் வாங்கினேன். ஆன்லைனில் 4000க்கு வாங்கி 2015லேருந்து இப்போ 2-3 இயர்ஸ் வரையுமே நல்லா தான், 2-3 இயர்ஸ்க்கு பிஃபோர் வரையுமே நல்லா தான் ஒர்க் ஆச்சு.
இப்போ 3 இயர்ஸ் பிஃபோராக தான் இதை வந்து உள்ளுக்குள்ள பார்ட்ஸ் எல்லாமே 5500 ரூபாய் கொடுத்து மாற்றினேன். இப்போ நல்லாவே ஒரு ½ ஹவரில் இது ரொம்பிடும். நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கு, டிடிஎஸ் கரெக்டாக இருக்குது. இதுக்கே ஒட்டுமொத்தமாக நான் ஒரு 12,000 ரூபாய் கூட செலவு பண்ணியிருக்க மாட்டேன். அந்த தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் டிஷ்வாஷருக்கு இது வந்து 19,500 ரூபாய் அந்த செட்டப் ஆச்சு. பிளம்பிங் ஒர்க்குக்கு மட்டுமே 6,500 ரூபாய் வாங்கிட்டான். ஸோ கிட்டத்தட்ட 26,000 ரூபாவா. அதுக்கப்புறம் டிஷ்வாஷர் 16,000 ரூபாய், 42,000 ரூபாய் கொடுத்து வாங்கி அது ஒரு மாசமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பலாம் சவுண்டு கேட்காது. வாஷிங் மிஷின் ஓடினா எவ்வளோ கேட்குமோ அந்த சவுண்டை விட கம்மியாக தான் கேட்குது. ஸோ இப்போ பாருங்க, தண்ணி வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அந்த சவுண்டெல்லாம் கேட்குது உங்களுக்கு. இதில் ரெஜிஸ்டர் ஆகுதா ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல. சம்டைம்ஸ் டிட்டர்ஜென்ட் ஓப்பன் ஆகாத அளவுக்கு நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகாம உங்களுக்கு பாத்திரம் நல்லா விலைக்கு வராது. இன்னைக்கு ஏதாவது சைட்ல இருக்குதா என்னன்னு தெரியல. ஸோ டிட்டர்ஜென்ட் ஓப்பன் ஆகி அந்த டிட்டர்ஜென்ட்லாம் அது யூட்டிலைஸ் பண்ணாதான் அது கரெக்டா இருக்கும். ஸோ இது வந்து நமக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்போம். 1.5 மணி நேரம் கழிச்சு வரும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய பிறந்த நாள், அதாவது திதி பிரகாரம் இன்னைக்கு தான் பிறந்த நாள். ஓகேவா? கிருஷ்ண திரையோதசி அன்னைக்கு தான் நான் பிறந்திருக்கேன். ஸோ தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இன்னைக்கு வந்து குளிச்சுட்டு வந்தேன். கசகசன்னு இருந்ததுன்னு சொல்லிட்டு ஸோ தலைக்கு குளிச்சுட்டு தான் நான் வந்தேன். நான் எப்பயுமே குளிச்சா 3 days 4 days ஒன்ஸ் குளிச்சா கூட தலைக்கு தான் குளிப்பேன். ஸோ தலைக்கு குளிச்சுட்டு நான் வந்து சரி ஓகே இன்னைக்கு வந்து நம்ம திதி பிரகாரம் நம்மளோட பிறந்த நாள்னு சொல்லிட்டு இந்த டிஷர்ட் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இது வந்து ரொம்ப நாள் முன்னாடி வாங்கி வச்சுருந்தேன். அதை வந்து நான் போட்டேன். ஸோ இது வந்து ஆல்ரெடி பழசு தான். அன்றைக்கி அந்த பொம்மை மிஷினில் தச்சேன்னு பார்த்தீங்களா, கிழிஞ்சு போச்சுன்னு, அதுதான் இது. ஸோ இந்த டிஷர்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா புதுசு. இது ட்ரையல் மட்டும்தான் போட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குது டிஷர்ட், நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள். ஸோ இந்த இது வந்து நம்ம ஆன் பண்ணிட்டு போயிருந்தோம் இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதில் எப்படி வந்து பாத்திரம்லாம் விலைக்கு இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் எல்லாமே கழுவிடுச்சு இல்லையா. ஸோ இது பாருங்க, இதெல்லாம் நல்லா கழுவிடும். ஸ்டீல் பாத்திரம் எல்லாமே நல்லா கழுவிடுங்க. ஸோ பலன்னு வந்துடும் எல்லாம். ஸோ இதெல்லாம் கூட பாருங்க நல்லா கழுவிடுச்சு. ஸோ விசில் எல்லாம் பாருங்க எவ்வளவு நல்லா பலன்னு இருக்கு. ஸோ இது இங்க பாருங்க, வலை தெரியுத, வலை நல்லா வந்து வெள்ளையா இருக்கு பாருங்க, புதுசு மாதிரி இருக்கு. நம்ம கையில கழுவினா கூட அவ்வளவு நல்லா வராது. உள்ளெல்லாம் அழுக்கு அப்படியே தான் இருக்குது. கலர் வந்து மாறல உள்ளெல்லாம், பட் வெளியில நல்லா இருக்குது. இது பாருங்க, உள்ளெல்லாம் நான் நல்லா கழுவிடுச்சு. ஸோ அலுமினியம் எல்லாம் தான் கொஞ்சம் வந்து தட்டு. ஸோ தட்டெல்லாம் பாருங்க பலன்னு கழிவு இருக்குது. பட் இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணி இதுல வந்து சரியா படல போல. அங்கங்க பாத்தீங்கன்னா உப்பு கரையா இருக்குது. இங்க வந்து எனக்கு பாருங்க 95% கழிவு இருக்கு, 5% கழுவுல. ஸோ பெரிய தட்டெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா அது அப்படி ஆகுது. ஸோ இதெல்லாம் ஓகே இல்லை, கழிவு இருக்குது. இது பாருங்க, நான் சொன்னேன்ல இதை நான் அப்படி தண்ணியில ஊற வைக்காம அப்படியே போட்டேன். இது வந்து ஹார்ட் ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாம் போகாது. இப்போ நீங்க அதுக்கப்புறம் நீங்க சும்மா கழுவினா கூட கொஞ்சம் லேசா போகும். இவ்வளவுதான் போயிருக்கு. பட் இதெல்லாம் பாருங்க. ஸோ இதெல்லாம் பாருங்க, நல்லா எண்ணெய் பிசுப்பு எதுவுமே இருக்காது. ஆல்மோஸ்ட் துருவெல்லாம் கூட
மோஸ்ட்லி எடுத்துக்கிட்டே வருது. ஸோ இது வந்து கடாய் நல்லா கழுவி கொடுக்குது, சின்ன கடாய். ஆனால் இதெல்லாம் பாருங்க, தெரியுதா? இந்த பாருங்க, வெள்ளை வெள்ளைய பூஜாம் புத்த மாதிரி இருக்கும் அலுமினியம்ல. அதனால அலுமினியம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நல்லதுக்கா கெட்டதுக்கான்னு தெரியல. ஸோ குக்கரெல்லாம் கூட கழுவி கொடுத்துடும்ல. ஒரு 1.5 மணி நேரம் நம்ம பார்க்க வேண்டிய வேலை அது பார்த்து கொடுக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த டிஷ்வாஷர் வர்த்தா இல்லையான்னு சொல்லுங்கள்.